உலகில் கடல் பயணங்கள் தோன்றிய காலங்களிலேயே கலங்கரை விளக்கங்களும் தோன்றிவிட்டன. தூரத்தில் வரும் கப்பல்களுக்கு கரையை காட்டுவதே கலங்கரை விளக்கங்களின் வேலை. எகிப்தின் பாரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா மற்றும் கிரீஸின் கொலாசஸ் ஆஃப் ரோட்ஸ் ஆகிய 2 கலங்கரை விளக்கங்கள் பண்டைய கால உலக அதிசயங்களில் இடம்பெற்றிருந்தன. தமிழ்நாட்டில் மொத்தம் 25 கலங்கரை விளக்கங்கள் உள்ளன. அவற்றுள் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒன்றாகும். சுமார் 45 அடி உயரத்தில் 10 தளங்களுடன் கட்டப்பட்ட இது சென்னையின் 4வது கலங்கரை விளக்கமாகும். சென்னையின் முதல் கலங்கரை விளக்கம் 1796ஆம் ஆண்டு ஆபீசர்ஸ் மெஸ்கம் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கின் தற்போதைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மொட்டை மாடியில் அமைக்கப்பட்டது. தற்போது இருப்பது போல் நவீன தொழில்நுட்பத்துடன் இல்லாமல் வெளிச்சம் தரும் பெரிய விளக்காக மட்டுமே அது இருந்தது. இது 1841 வரை செயல்பட்டது. பின்னர் அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையாக மாற்றப்பட்டது. 2வது கலங்கரை விளக்கம் 38 அடி உயர ஊதா நிற கோபுரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் வடக்கில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டது. இது 1884ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கியது. அந்த இடம் தற்போதைய உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ளது. 1894ஆம் ஆண்டு வரை செயல்பட்ட இது அர்பன் விளக்குகள் மற்றும் பிரதிபலிப்பான்களுடன் கூடிய ஒளிரும் விளக்காக அமைக்கப்பட்டிருந்தது. 3ஆம் கலங்கரை விளக்கம் 1894ஆம் ஆண்டு அப்போது புதிதாக கட்டப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் மத்திய பிரதான குவிமாடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இந்தோ சரசனிக் கட்டடக்கலை பாணியானது கலங்கரை விளக்கு உபகரணங்கள் அமைப்பதற்கு ஏதுவான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 1894ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்த இது கடல் மட்டத்திலிருந்து 175 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. மின்சக்தியின் வருகைக்கு முன்னால் மண்ணெண்ணெய், நீராவி விளக்குகளையே இது பயன்படுத்திக் கொண்டிருந்தது. சென்னையின் 4ஆம் கலங்கரை விளக்கமாக தற்போது இருக்கும் 46 அடி உயர சிவப்பு மற்றும் வெண்மை நிற பட்டைகளுடன் கூடிய முக்கோண கட்டடம் இது 1977ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. இந்தியாவிலேயே நகரத்தின் எல்லைக்குள்ளேயே இடம்பெற்றிருக்கும் ஒரே கலங்கரை விளக்கம் இதுவே. மொத்தம் 10 தளங்களுடன் கூடிய இந்த கலங்கரை விளக்கத்தில் 9வது தளத்தில் மக்கள் பார்வையிடுவதற்காக வியூவிங் கேலரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே கம்பிகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் பாதுகாப்பாக நின்று ரசிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேல்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் மூலம் 100 கிலோமீட்டர் வரை கடலில் உள்ள படகுகள், கப்பல்களை